நம்ம கண்ணில் மாங்காய் மாட்டிருச்சு. மாங்காய் வாங்கி தாங்கன்னா, ஒரு மாங்காய் 50 ரூபா சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்க முடியாது, பேசாம வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அருவிக்கிட்ட போனோடனே நாங்கள் போனப்போ 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேலே விட மாட்டோம் அப்படின்ட்டு தான் அங்கே எழுதியிருந்தாங்க. 4 மணி தானே சொன்னீங்க, இப்போ நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தார். 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் ஆத்துக்கார் சொன்னார், 400 கிலோமீட்டர் தாண்டி வந்து அவர் சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு நம்மலாம் சண்டையே போடக்கூடாது, வா போவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்த விட்டு நகரம் மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. பயங்கர மழை. அப்புறம் போய் அங்கேயே சிவன் கோயிலில் உட்காந்துருந்துட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மழை விடவட்டியும் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே மாங்காய் வாங்கி தரலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு மாங்காய் வேணும்னு கேட்க விட்டியும் போய் அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த பின்னாடி நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் அருவியில் குளிக்க முடியல. அது ஒரே ஒரு கவலை தான். எப்போ அருவியில் குளிக்கணும்னு போனாலும் குளிக்கவே முடிய மாட்டேங்குது. நமக்கும் அருவிக்கு செட் ஆகலை போல்.